ஹலோ காய்ஸ் ரெஹடிகா ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சுருதி தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்பவே கோமா போகிறாங்க. போகும்போது சுருதியோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா சுருதி ரொம்ப கோமா வர, யாராவது பிரச்சனைக்கு வந்தாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா இது கேள்வி, யாராவது பிரச்சனைக்கு வந்தால் தான் கோமா வருவாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ யாரோடையோ பிரச்சனைக்கு போனியான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் யாரோடையும் பிரச்சனைக்கு போகலை, யாருமே என்னோட பிரச்சனைக்கும் வரலை. ஆனால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது எனக்கு பிரச்சனையாக இருக்குது என்ற மாதிரி சொல்லிட்டு நீத்து பூக்கடை ஆரம்பிச்சிருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் மாப்பிள்ளையே அந்த ஹோட்டலில் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லு கேட்காம அவங்க தான் தொடர்ந்து வேலை செய்தாங்க, பாரு எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கேன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது, நீ பேசாமல் இங்கேயே இரு, மாப்பிள்ளையும் இங்கே வர சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரவி ஒத்துக்கொள்ளணுமேம்மா, அதை விட இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, எதுக்காக அவள் ரவி பேரில் பூக்கடை வச்சிருக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா உன்னையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்காக இது ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாளா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் அப்படி எதுவுமே நிற்காதீங்க, மீனா நல்லதுக்காகத்தான் சொன்னா, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் என்ன ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னுட்டு சுருதி பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மனோஜ் பயங்கர கவலையாக நடந்து வந்துட்டு வராங்க. அப்படி வரும்போது முத்து பார்க்குறாங்க, என்ன மனோஜ் நடந்து வரானே, என்ன இருக்குமன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது மனோஜ் என்ன முத்து என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, ரொம்ப சுகமாக நடந்து வரா, ஏன் என்னாச்சு, காரில் ஏறு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் நடந்தே வாரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு வரேன் என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வேறொரு அலுவலாக போயிட்டு வந்தேன், வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உடம்புக்கு முடியலையா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, அப்படி எதுவும் இல்லை, வீட்டுக்கே போகலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. மொட்டை மாடியில் ரொம்ப சோகமாக பேசாமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இருக்கும்போது விஜயா போய் கேட்குறாங்க, என்ன மனோஜ் என்னாச்சு என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த ரோகிணி எப்போ தான் டிவோர்ஸ் தருவான்னு தெரியல, எப்போ தான் தருவாளாமன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா என்ன கேட்குற, ஏதோ நான் கொடுக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி இல்லை, உன்னோட பேச்சை பார்த்தா இருக்கு, ஏன் அவளால் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, ஸ்டோர் ரூமில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அவள் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாளாமா என்ற மாதிரி கேட்குறாங்க. முத்து கேட்குறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு, அவள் ஸ்டோர் ரூமுக்கு வெளியில் போன்னு சொல்லிட்டு உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, அவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, தன்னுடைய பையனை கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு என்ன தெரியுமா, எல்லாருக்கு முன்னாலேயும் எனக்கு அவமானமாக போச்சு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே முத்துக்கு கோவம் வந்துடுது. முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ரோகிணி பேசாமலே இருக்க மாட்டா போல இருக்குது, இவன் கண்டிச்சதான் சரி என்றிட்டு அவங்க கோவமாக போகிறாங்க. போகும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, எங்கே முத்து போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறாவ, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாளா, இப்போ கிருஷ்ண இவளோட பையன் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறா, இதுவே உண்மை மாதிரி ஆக்குறதுக்கெல்லாம் இவள் பண்ணிகிட்ருக்கிறா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா, அவன் டிவோர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான், உண்மையிலேயே கிருஷ் மனோஜோட பையனா இல்லையே, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, இங்கே பாரு, ரோகிணி இந்த வீட்டுக்கு திரும்ப வாரதுக்காகவும் மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவா, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவ, எனக்கு அவளை பற்றி இவ்வளோ தூரம் தெரியுது, உங்களுக்கு தெரியலையா, பேசாமல் விடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இதை பேசாமல் விடக்கூடாது, கண்டிப்பாக அவங்களோட பேசி ஆகணும், யாரோட பேச போகிற, பேசினா தன்னோட ஏதாவது பிரச்சனைக்கு வந்ததுன்ற மாதிரி சொல்லுவா, இது தேவையா எங்களுக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவளோட அம்மா கோயிலுக்கு வரவா, அங்கே வச்சு பேசலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மீனாவோட பூக்கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது, என்னங்க வந்தது மெராதமாக காருக்கு பக்கத்தில் இருந்து ஏதோ ஜோதிச்சிட்ருக்கிறீங்க, உள்ளே வாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் வரலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை என்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இல்லை, மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு அந்த ரோகிணி போயிருக்கிறா, போய் அங்கே கிருஷை தன்னோட பையன் என்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறா, அது மட்டும் இல்லை அவன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கிறா, அவன் பாவம் இல்லையா, இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்கும் என்ற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடிய பொண்ணு தானே ரோகிணி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவங்களோட அம்மா வருவாங்க இல்லையா இந்த கோயிலுக்கு, இன்றைக்கு அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம் உங்களோட பொண்ணுக்கு சொல்லுங்கன்ட்டு சொல்ல வேணும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்களோட பொண்ணு எப்போ மனோஜோடு சேர்ந்து வாழ்வங்கன்றது தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களே ஒழிய, தன்னோட பொண்ணு பிரிஞ்சு போகணும் மட்டும் நினைக்க மாட்டாங்க. அவங்க எங்களோட பிரச்சனையை பற்றியெல்லாம் யோசிக்கிற ஆளே கிடையாது, அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தால் இவ்வளவு பொய்ய சொல்லிட்டு இருப்பாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது
முத்து சொல்கிறாங்க, அவங்களோட அம்மா வந்து இந்த அளவுக்கு பொய் சொல்லலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க அவங்களோட பொண்ணு எங்களோட வீட்டிலே இருக்கும்போது பொண்ணு வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, அந்த பையன் தன்னோட தான் இருக்கிறாங்க, அந்த பையனை கொண்டு வந்து எங்களோட விடுறதா இருக்கட்டுக்கும், நாங்கள் அவங்கள்ட்ட போய் சுகம் விசாரிக்கும் போது பையனோட அம்மா எங்கே இல்லை, அவங்களோட நம்பரை தர மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க தானே அவங்களுமே போய் தானேங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, அவங்களோட இதை பற்றி பேசியே ஆகணும்னு பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ரோகிணியோட அம்மா வந்து வராங்க. வரும்போது வந்து கிருஷ்ணமே கூட வராங்க. முத்தங்கள்ன்னுட்டு வரும்போது, இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து முத்தங்கள்னு ஒடியறாதன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய் வந்துட்டுது. இருந்தாலுமே அவங்க சொல்லலை. என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் எப்படி சொல்கிறதுன்னுட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, என்ன முத்து இந்த சின்ன பையனை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்களே தேடி வந்து விராட்டில் நீங்களாக தேடி ஓடி வருவீங்க, இப்போ என்ன பேசாமல் இருக்கிறீங்க, அவ்வளோத்துக்கு நாங்கள் வேண்டாதவங்களா போயிட்டோமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட பொண்ணு ஒன்றும் சாதாரண வேலை பார்த்துட்டு போகல, ரொம்ப வந்து மோசமான வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. மனோஜ் பாவம், இனியாவது அவன் நிம்மதியாக இருக்கட்டும், அவனோட ஸ்டோர் ரூமில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த சின்ன பையனை கொண்டு போய் உன்னுடைய பையனுக்கு வந்து ஸ்கூல் மார்க்ஸை பாருன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து என்னதான் இருந்தாலும் கிறிஷ் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறான் இல்லையா, அவனுக்கு வந்து அந்த பாசம் இருக்குன்னு தானே, சின்ன பையனுக்கு எங்களோட பெரியவங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து இது சரியில்லை, இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, மனோஜுக்கு உங்களோட பொண்ணோட வாழை பிடிக்கல, அவன் எப்படியாவது டிவோர்ஸ் எடுத்தே அவன், அதுக்கு தான் நாங்களுமே ஆசைப்படுறோம், தேவையில்லை வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினைக்காதீங்க, இந்த பிரச்சனை பெருசாக தான் போகுமே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி மனோஜுக்கு வந்து ரோகிணி மேலேயோ கிருஷ் மேலேயோ பாசம் வரவே வராது. அந்தளவு தூரத்துக்கு ரோகிணி அவளை காயப்படுத்திட்டா, ரொம்ப வந்து மோசமாக வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டா, அதனால் வந்து அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன முத்து நீங்களுமே இப்படி சொன்னாங்க, இப்படிங்க பாருங்கள், எனக்கு உங்களோட பேசவே பிடிக்கல, நான் வந்து மனோஜோட பிரச்சனையை சொல்லணுமன்றதுக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி இனிமேல் பிரச்சனை உங்களோட பொண்ணு கொடுப்பாங்களா இருந்தால் இனிமேல் நான் தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டி இருக்கும் என்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. முத்துன்னு அவங்க கூப்பிட்றாங்க, அவங்க கேட்கவே இல்லை. மீனா வாரியா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம்ன்ட்டு மீனாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, பூக்கடை ஆரம்பித்தது நேற்று தான், ஆனால் வந்து ரவியோட பேரில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறா, இந்த விஷயம் வந்து சுருதிக்கு வந்து பிடிக்கல, ரவி என்று நிறைய பேர் இருப்பாங்க தானே, எதுக்கு அதையெல்லாம் பெருசாக எடுக்கிறான்ற மாதிரி வந்து அம்மா சொன்னாலும் அவள் கேட்குறதா இல்லை. ஆனால் வந்து இதில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், நேற்று வந்து ரவியோட பேரை தான் வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து இவங்களுக்கு எதுக்கு வந்து சிந்தாமணி வந்து பூ கொடுக்குறாங்க, சிந்தாமணி பூ கொடுக்குறதுல தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சிந்தாமணி பூ கொடுக்குறதா இருந்தால் இவங்க வந்து ஏதோ ஒரு பெருசாக வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு தான் நான் மீனா நினைக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாங்க, சிந்தாமணி பூ அங்கே கொடுக்குறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. சிந்தாமணி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா, சும்மா எல்லாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, அம்மா வந்து சிந்தாமணியோட பேசினாங்களாம், ஆனால் வந்து சிந்தாமணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன மாஸ்டர் நான் கொடுக்கலைன்னு சொன்னால் வேறு யார்கிட்டையாவது அவங்க பூ வாண்ட மாட்டாங்களான்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, சிந்தாமணி வேணுமெண்டே தான் பண்ணுறாங்க, அத்தை வந்து அவங்கள ரொம்பவே நம்புகிறாங்க, நான் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்லன்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சதி நடக்குது மீனா, அது என்னென்று தான் தெரியல, இந்த சிந்தாமணிக்கு உன்னோட தான் பிரச்சனைன்னு பார்த்தா இப்போ ரவியோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைக்கு போயிருக்கிறா, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலைன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி என்ற மாதிரி வந்து தெரியாது. ரோகிணி அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் எந்த மருமகளும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினச்சிட்டாங்க. மீனா வந்து இப்போ வீட்டை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரவியோட ஒய்ஃப் வந்து சுருதியும் வந்து திரும்ப அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாது, நிரந்தரமாகவே ரவியை விட்டு பிரிஞ்சிடணும் மண்டதுக்காக வந்து சிந்தாமணி என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொன்னால், நீத்து உண்ட கடைக்கு வந்து பூ கொடுக்குறாங்க. சிந்தாமணியும் ரோகிணியும் நல்ல மாதிரி பழகிட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணி வந்து ரோகிணின்ற விஷயத்தில் வந்து நிறைய உதவி பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து முத்துக்கு இனிமேல் தெரியாது, இனி தெரிகிற வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஏனென்று சொன்னால், முத்துன்ற வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்க வந்து சிந்தாமணி வீட்டில் இருக்கிறவங்கள லவ் பண்ணுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சத்யா வந்து மீனாண்ட தம்பி சத்யா வந்து சிந்தாமணியோட பொண்ணை தான் வந்து லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் சிந்தாமணிக்கும் தெரியாது, அதே மாதிரி வந்து மீனாக்கும் வந்து தெரியாது. சத்யா லவ் பண்ணுற பொண்ணு வந்து சிந்தாமணியோட பொண்ணுன்ற தெரியாது, சத்யாவுக்கும் தெரியாது. இதே மாதிரி சிந்தாமணிக்கு வந்து மீனாவோட தம்பியை தான் வந்து தன்னோட பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து தெரியாது. இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும்போது தான் வந்து சிந்தாமணி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன்ற விஷயத்தை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லது போனால் இந்த பிரச்சனையை வந்து அவங்க பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.